Uh, Hi guys, நான் உங்கள் டெக்லி ஜோக்சன். தென் பாஸ்ட் 3 டேஸாக சொல்லிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு அந்த மினி ப்ராஜெக்ட் வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெலிமெட்ரி மீன்ஸ் தொலை அழைப்பியல், அதாவது கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு சிக்னல் எப்படி அண்டர்ஸ்டாண்டபிள் சிக்னலாக ப்ராசஸ் ஆகி வருதுங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட தீம். ஸோ இது நான் என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் பண்ணுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் பண்ண ஒரு மினி ப்ராஜெக்ட். ஒரு என்ட்ரி லெவல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல மினி ப்ராஜெக்ட் ஐடியா தான். தென் இந்த வீடியோவுக்கு அப்புறம் நான் என்னோட ஃபோர்த் செம்மில் நிறைய காலேஜஸ் ஈவெண்ட்ஸ் போனேன். பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஹேக்கத்தான், மினி ஹேக்கத்தான், ஐடியாத்தான்னு நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன். தென் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் எப்படி ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது, தென் எந்த மாதிரி அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கான அந்த மாதிரி ஈவெண்ட்ல ஆக்சஸ் பண்ணுறதுனால நமக்கு வர பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும், தென் அதை வச்சு எப்படி நம்ம ஜாப் சீக் பண்ணிக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் பேசி ஒரு வீடியோவாக போடலான் இருக்கேன். தென் நான் இது வரைக்கும் என்னோட அகாடமிக்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், இல்லை எப்போ அந்த மிஸ்டேக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு, நான் ஸ்கூல்ல இருந்து இப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நீங்கள் அதை பண்ணாமல் இருந்தோம் உங்களோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறதையும் அந்த வீடியோஸில் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த வீடியோ ரெடி பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் என்தூசியாஸ்டிக்காக தென் கொஞ்சம் அப்டேட்டாக நான் அந்த வீடியோ ரெடி பண்ணுவேன். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் கைஸ். நம்ம இப்போ கரண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். Arduino board, DTH temperature sensor, external battery 9 volt. நீங்க இப்போ பார்க்குற இந்த சர்க்யூட் டயக்ராம் படி தான் நம்ம இப்போ சர்க்யூட் டிசைன் பண்ண போறோம். போர்ட்ல இருந்து வர 5 வோல்ட் சப்ளை சென்சரோட விசிசி பின்னுக்கு போகும். சென்சரோட விசிசி பின் மீன்ஸ் சென்சரோட பாசிட்டிவ் பின். சென்சரோட நெகட்டிவ் பின் கிரவுண்ட்ல கனெக்ட் ஆகும், அதாவது போர்டோட கிரவுண்ட்ல. தென் சென்சரோட சென்டர் பின், அதாவது டேட்டா பின். டேட்டா பின் போர்டோட 2ல கனெக்ட் ஆயிருக்கும், டிஜிட்டல் பின்ல. அக்கார்டிங் டு த சர்க்யூட் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜம்பர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் சென்சார்ல இருந்து ஆர்டினோ போர்டு கனெக்ட் பண்ண போறோம். ரெஸ்பெக்டட் விசிசி, தென் கிரவுண்ட் பின், தென் அகைன் டேட்டா பின். 3 பின்னுமே நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சோன்னு தென் அதுக்கு ரெஸ்பெக்டடா இருக்கிற ஆர்டினோ போர்டில் விசிசில இருந்து வரக்கூடிய கனெக்ஷனை போர்டில் இருக்கிற 5 வோல்ட்டுக்கு கொடுக்குறோம். தென் சென்சாரோட டேட்டா பின் கனெக்ஷனை நம்ம போர்டோட டிஜிட்டல் பின் 2ல கொடுக்குறோம். சென்சாரோட நெகட்டிவ் பின்ல இருக்கிற கனெக்ஷன் எடுத்து நம்ம போர்டோட கிரவுண்ட்ல கொடுக்குறோம். போர்டுக்கு பவர் சப்ளை எக்ஸ்டர்னல் சோர்ஸ்க்காக 9 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்றோம். ஃபைனலி நமக்கு போர்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஃபைனல் கனெக்ஷன்ஸோட இப்போ ஆர்டினோ கேபிள் யூஸ் பண்ணி லேப்டாப்போட ஆர்டினோவை கனெக்ட் பண்ணுவோம். ஆர்டினோ கனெக்ட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டினோ ஐடி லைப்ரரிக்குள்ள போறதுதான். உள்ள போயிட்டோம். உள்ள போனோன்னே நமக்கு நோ போர்ட் செலக்டர்னு கீழே காட்டுதா. நம்ம என்ன பண்ணணும்னா போர்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கர்சரை டூல்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் கிட்ட கொண்டு போகணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா போர்ட்னு இருக்கும். போர்ட் ஆக்சுவலி டிஃபால்ட்டா இருக்கு COM32. ஸோ அதை நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போர்டுக்குள்ள போனீங்கன்னா ஆர்டினோ ஏவிஆர் போர்ட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். அதுல ஆர்டினோ யூஎன்ஓவை கிளிக் பண்ணீங்கன்னா போர்டு செலக்ட் ஆயிரும். எஸ், அவ்வளவுதான். மேக்ஸிமம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆர்டினோ ஐடி லைப்ரரியில நம்ம கோட் பண்றது மட்டும்தான். பிஃபோர் த கோடிங் நம்ம சென்சார்ஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் இங்க ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல நான் ChatGPT யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை முடிச்சேன். இப்போ அந்த சர்ச் ஹிஸ்டரி இல்லாதனால நான் Perplexity யூஸ் பண்ணி தான் கோடிங் எடுத்தேன். அந்த கோடிங் தான் இங்க காப்பி பேஸ்டும் பண்ண போறேன். பட் அதுல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைனும் பண்றேன். பட் பிஃபோர் தட் வி ஹாவ் டு நோ த அபவுட் தி DTH சென்சார். DTH சென்சார்னா டிஜிட்டல் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர், அதாவது ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் ஒரு டிஜிட்டல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சென்சார். நார்மல் ரூம் டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸ்னா, ஸோ அந்த நார்மல் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி காட்டக்கூடிய சென்சார் டிவைஸ் தான் இந்த டிடிஹெச் லெவல் சென்சார். இதோட அவுட்புட் நம்ம கரெக்டா பார்க்கணும்னா நம்ம கோட் பண்றதுக்கு முன்னாடி 2 லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதனால லைப்ரரிஸ் கேட்டீங்கன்னா எஸ், DTH சென்சார் லைப்ரரி, தென் அடாப்ரூட் யூனிஃபைட் சென்சார் லைப்ரரி. இந்த 2 லைப்ரரிஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் இதுக்கான அக்யூரேட்டான அவுட்புட்டை நம்மளால
ஜென்ரேட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இதோட பின் நோட்ஸ் வந்து அந்த லைப்ரரியில தான் கரெக்டா கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த லைப்ரரியை நம்ம ஆர்டினோ ஐடி லைப்ரரியில இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது எப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஆர்டினோ ஐடி லைப்ரரியில போனீங்கன்னா இந்த கர்சரை வந்து கரெக்டா அவங்க டிக் மார்க்ல இருந்து ஒரு 2 ஸ்டெப் தள்ளி, அதாவது அந்த புக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் லைப்ரரி. அந்த லைப்ரரியை நம்ம டச் பண்ணீங்கன்னா அதுக்கு சர்ச் பார்க்குள்ள போய் நம்மளோட ரெஸ்பெக்டட் லைப்ரரிஸை சர்ச் பண்ணீங்கன்னா அது நமக்கு அந்த லைப்ரரி எடுத்து காட்டும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து ரிமூவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஏன்னா இன்ஸ்டால் பண்ண லைப்ரரி ரிமூவ் பண்றதுக்காக. ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எல்லா சென்சார்ஸுக்குமே அதோட ஓன் லைப்ரரிஸ்னு ஒன்று இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான அக்யூரேட் அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா அதோட பின் நோட்ஸை அந்த லைப்ரரி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. இப்போ நம்ம கோடிங் படி dst.hங்கிற ஹெடர் ஃபைல் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது டெம்பரேச்சர் சென்சார் ஹெடர் ஃபைல். தென் வந்து டிஜிட்டல் பின் 2ங்கிறதையும் நம்ம அங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சீனியர் மானிட்டர்னு போட்டு அதில் 9600 போட்டிருக்கோம். ஆக்சுவலி அதில் ஒரு மேட்டர் இருக்கு, நான் அட் எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்றேன். அந்த சீரியல் மானிட்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல தான் வந்து நம்ம அவுட்புட் பார்ப்போம். வாய்ட் செட்டப்ங்கிறது ஆர்டினோ ஐடி கீழே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன் அது. ஸோ அந்த வாய்ட் செட்டப்ல தான் வந்து ஆக்சுவலி என்ன நடக்கும்னா ப்ரோக்ராமிங்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போய் ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி இன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அண்ட் தென் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கோடிங்கை அப்லோட் பண்ண போறோம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டிக் மார்க் தெரியும், ஒரு ஆரோ மார்க் தெரியும். நான் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி கோட் அப்லோட் பண்ணியிருப்பேன். இங்கே ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் அதே டிக் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராமில் ஏதாச்சும் எரர் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போர்டில் நீங்கள் கோடை அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி நான் அந்த 2 லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணதுனாலையும் தென் என்னோட கோடு ஒழுங்காக எரர் இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு எரர் எதுவும் காட்டல. தென் நம்ம சீரியல் மானிட்டர் கிளிக் பண்ணி இப்போ அவுட்புட் பார்க்க போகிறோம். கர்சரை இங்கே கொண்டு போய் கரெக்டாக சீரியல் பிளாட்டர் பக்கத்தில் இருக்க சீரியல் மானிட்டர் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். டெம்பரேச்சர் 32.8 degrees Celsius, தென் ஹியூமிடிட்டி 48.8%. ஹியூமிடிட்டி வந்து வாட்டர் வேப்பரின் ஏரில் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அது வந்து இந்த ஈரப்பதத்தினால பர்சன்டேஜில் வருது. தென் டெம்பரேச்சருங்கிறது செல்சியஸில் நமக்கு அவுட்புட் வரும். அண்ட் தென் நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சுது. தென் வந்து இதில் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா பாட் ரேட்டுன்ட்டு, இந்த அவுட்புட் ஒரு செகண்டுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கு காரணம் அந்த பாட் ரேட் தான். பாட் ரேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது செகண்டுக்கு எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவ் ஆகுதுங்கிறத பாட் ரேட்னு சொல்லுவோம். அதோட இன்டெப்த்தான எக்ஸ்பிளனேஷன் அந்த 9600ங்கிறது ஒரு டிலே. அது ஒரு செகண்டுக்கு இப்போ நீங்கள் அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு இத்தனை இது டெலிமேட் ஆகி நமக்கு ஒரு ரீடபிள் டேட்டாவும் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டேட்டாவுக்கு நம்ம அந்த டிலே கொடுக்குறோம்ல 9600ங்கிற டிலே, ஆக்சுவலி 9600 பிட்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 1200 பைட்ஸுக்கு ஈக்குவல். ஓகேவா. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ரீடபிள் கம்யூனிகேஷன்ஸ் வந்து எப்படி சிங்க்ரானியஸ் வேயில் வந்து நமக்கு அவுட்புட் வருதுங்கிறது தான். இப்போ நம்ம பாட் ரேட் கொடுக்கறத வச்சு தான் நமக்கான கிளியர் கட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். இது ஒரு பாட் ரேட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பைப் டேப்பை ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுங்க. டக்குன்னு தெரியும் கையில், உடம்பு ஃபுல்லாக தெரிச்சிடும், ஒரு மாதிரி வரும். அதே டைமில் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த பாட் ரேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டேட்டாவை கிளியர் அண்ட் கட்டா பிட்ஸ்ல எடுத்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. அப்படி டேட்டா கொஞ்சம் கொஞ்சமா வர வரதான் நமக்கு ரீடபிளான ஒரு டேட்டாவும் கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்டபிள் டேட்டாவும் கிடைக்கும். ஸோ வை இட்ஸ் கால்ட் ஆஸ் அ டெலிமெட்ரி. இப்போ உங்களுக்கு அந்த கண்டென்ட் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை பாய்.